வணக்கம் விஜய். இப்பதான் உங்களுடைய தஞ்சாவூர் உளறலை பார்த்தேன். தமிழ்நாட்டை பத்தின எந்த அரசியல் புரிதலுமே இல்லாத ஒரு ஆள் நீங்க அப்படிங்கறத மறுபடியும் நிரூபிச்சிருக்கீங்க. அதுல என்ன சொல்றீங்க? நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா 500 குடும்பங்களுக்கு ஒரு ரேஷன் கடைன்ற அளவுக்கு உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் விஜய், தமிழ்நாட்டுல மொத்தம் எவ்வளவு ரேஷன் அட்டை இருக்குன்னு தெரியுமா? குடும்ப அட்டை. தமிழ்நாட்டுல எவ்வளவு ரேஷன் கடை இருக்குன்னு தெரியுமா? விஜய், நல்லா தெரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டுல 2,15,00,000 குடும்ப அட்டை இருக்கு. சரியா? கடை 37,328 கடை இருக்கு. அப்படின்னா 500 சில்லற குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கடை தமிழ்நாட்டுல இருக்கு. சரியா? இதுல இந்த தகவலே தெரியாம இது என்னமோ ஒரு பெரிய அறிவிப்பு மாதிரி சீனை போட்டுட்டு இருக்கீங்க. ஏன் விஜய்? என்ன வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றீங்க? கடவுளுக்கே படையல் வைக்கிறவங்க விவசாயி, அந்த விவசாயிகளுக்கு நாங்க என்ன செய்வோம் தெரியுமா அப்படின்னு இந்த டயலாக் விடுறதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு யார் உண்மையா தமிழ்நாட்டுல செஞ்சது தெரியுமா? 1989 முத்தமிழறிஞர் கலைஞர் முத விவசாயிகளுக்கு எல்லாம் இலவச மின்சாரம் கொடுத்தாரு. எங்க வீட்டுல 2 அண்ணன், 2 பேரும் கார்பரேட்ல வேலை பாக்குறாங்க, ஒருத்தர் யூஎஸ்ல இருக்காரு. அதுக்கெல்லாம் காரணம் அந்த இலவச மின்சாரம் தான். சரியா விஜய்? அதாவது அதே இன்னைக்கு எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 லட்சம் குடும்பங்க, 2 லட்சம் கனெக்ஷன் இப்ப இந்த 2021 வந்ததுக்கு அப்புறம் கொடுத்திருக்கிறாரு. சரியா? அவர் டெல்டா காரன்னு சொல்றாரு. சும்மா கிடையாது, சும்மா வாய்ஸ் விடாளுக்கு உங்க மாதிரி பேசுறது கிடையாது. அதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு தான் சொல்றோம். சரியா? 2007 என்ன படம் நடிச்சிட்டு இருந்திருப்பீங்க நீங்க? அழகிய தமிழ் மகனா என்னமோ ஒரு படம் நடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப எங்க தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் 7,000 கோடி அதை ரத்து பண்ணார் விஜய். சரியா? 2021 இப்ப எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் விவசாய பயிர்க்கடன் 6,000 கோடி தள்ளுபடி பண்ணி இருக்கிறாரு. சரிங்களா? அதே நேரத்துல 2018 என்ன படம் நடிச்சீங்க? பைரவாவா மெர்சலா? அந்த டயத்துல எங்க தலைவர் காவிரி உரிமை மீட்பு பயணம்னு டெல்டா விவசாயிகளுக்காக அங்க நடைபயணம் மேற்கொண்டார். சரியா? சீனு கிடையாது, ரியலா செய்வோம், சம்பவம் செய்வோம். டெல்டாக்கு இன்னொன்னு என்ன தெரியுமா முக்கியமான விஷயம்? காவிரி நடுவர் மன்றம் இருக்குல்ல, யார் அமைச்சது? 1990 முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லி விபி சிங் அமைச்சர். அந்த இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட உரிமையை 2007 பெற்றுக் கொடுக்கும் போது எங்க தலைவர் முதலமைச்சர் அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தவர். சரியா? அதனால டெல்டா காரனா சொல்றோம்னா நாங்க அதுக்கு அர்த்தத்தோட தான் சொல்லுவோம். சும்மா உங்களை மாதிரி பஞ்ச் டயலாக் பேசுறேன்னு ஒரு யூஸ்லெஸ் டயலாக்ஸ் பேசுற ஆளுங்க திமுக காரங்க கிடையாது விஜய்.